இன்றைய அவசர உலகில் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பேசவே நேரமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தன்னிடம் எதுவுமே இல்லாத நிலையிலும் தன்னை போலவே ஆதரவற்ற 5 தெருநாய்களை தன் குடும்பமாக ஏற்றுக்கொண்டு ஒரு முதியவர் காட்டும் அன்பு பார்ப்பவர் கண்களை கசிய வைக்கிறது. சமூக வலைதளங்களில் பலரது இதயங்களை வென்ற அந்த நெகிழ்ச்சியான மனிதநேய பயணத்தை பற்றி இப்போது பார்ப்போம். பரபரப்பான அந்த சாலையில் வாகனங்கள் அங்கும் இங்கும் சீறி பாய்ந்து கொண்டிருந்தன. சத்தமும் புகையும் நிறைந்த அந்த சூழலில் மெதுவாக நகர்ந்து வந்த ஒரு பழைய மிதிவண்டி ரிக்ஷா மட்டும் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அந்த ரிக்ஷாவை இழுத்து வந்தவர் ஒரு முதியவர். அவரது ரிக்ஷாவில் மனிதர்களுக்கு பதிலாக 5 தெருநாய்கள் அமர்ந்திருந்தன. 2 நாய்கள் முன்னால் அமர்ந்து சாலையை வேடிக்கை பார்க்க, மற்ற 3 நாய்கள் பின்னால் மிக நிதானமாக அமர்ந்திருந்தன. அவை ஏதோ ஒரு சொகுசு காரில் பயணம் செய்வது போல அவ்வளவு அமைதியாக இருந்தன. அந்த முதியவரிடம் பெரிய செல்வம் ஏதுமில்லை, ஆனால் அவரிடம் வழிந்தோடும் அன்பு இருந்தது. வண்டியை தள்ளும் போது இடையில் நாய்கள் கீழே விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர் அவ்வப்போது அவற்றை திரும்பி பார்த்து கொண்டார். அந்த நாய்களும் அவரை முழுமையாக நம்பி எந்த பயமும் இன்றி அவரோடு பயணித்தன. இந்த முதியவரிடம் தனக்கென சொல்லிக் கொள்ள பெரிய வசதிகள் இல்லை, ஆனால் தன்னிடம் இருக்கும் அந்த சிறிய இடம், உணவு மற்றும் அன்பு என அனைத்தையும் இந்த வாயில்லா ஜீவன்களோடு அவர் பகிர்ந்து கொள்கிறார். கருணை என்பது பிறர் மீது அக்கறை கொள்ளும் நல்மனம் கொண்டவர்களிடமே இருக்கிறது என பலரும் இந்த முதியவரை பாராட்டி வருகின்றனர். இந்த எளிய மனிதரின் செயல் இன்றும் உலகில் மனிதநேயம் உயிர்ப்புடன் இருப்பதை அனைவருக்கும் உணர்த்தியது.